ரட்சணியத்தை ஏன் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்றால், வானமண்டலத்தையும் துரைத்தனத்தையும் அதிகாரத்தையும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளையும் நான் மேற்கொண்டு நான் சாதிக்கிறவனாய் மாறணும். இந்த உலகத்தில் ஏதோ ஆத்திரம் தோத்திரம் ஆமே என்று ஏதோ காணிக்க கொடுத்தோம், ஏதோ சர்ச்சுக்கு வந்தோம், ஏதோ ஆராதித்தோம், இதல்ல. ஒரு ஆவிக்குரிய போராட்டம் நமக்கு இருக்கிறது. நாம் சில அசுத்த ஆவிகளை ஜெயிக்க வேண்டியது இருக்கிறது. சில துரைத்தனங்கள் நமக்கு விரோதமாய் வந்து நிற்கும், சில ஆளுமைகள் வந்து நிற்கும், சில அதிகாரங்கள் வந்து நிற்கும், சில மனித போராட்டங்கள் வந்து நிற்கும். இதை நாம் ஜெயித்தாதான் இந்த உலகத்தில் நாம் ஒரு ஆண் மகன். ஆண்டவர் சொல்கிறார், ஒரு ஸ்திரீ ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுக்கிறார். இந்த சபை என்ன செய்ய வேண்டும்? அந்த ஆராதித்து ஜெபித்து பரவாயில்ல, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் பிரதர், ஆசீர்வதிக்கிறார் சிஸ்டர், அப்படி அல்ல. இதுக்கு பின்னாடி போரிடுகிற போராட்டத்தின் ஆவிகளை ஜெயிக்கிறவர்களை இந்த சபை உருவாக்க வேண்டும். ஒவ்வொரு சபையும் அதுதான். அவர்கள் சந்திக்க வேண்டியதை கண்டு மிரண்டு போகக்கூடாது. அவர்கள் அழிக்க வேண்டும், அவர்களை பிரிக்க வேண்டும், அவர்கள் சமாதானத்தை கெடுக்க வேண்டும், அவர்கள் வாழ்க்கையில சித்திரவதைகள் வேதனைகளை கொடுக்க வேண்டும் என்று ஒரு சபிக்கப்பட்டவன் நமக்கு எதிராக நின்று கொண்டு இருக்கிறான். இதை கண்டுகொள்ளாமல் போனாலும் தப்பு. ஒரே ஒரு வழிதான் இருக்கு, நாம் அவனை முறியடிக்கணும். தீங்கு நாளில் நாம் அவனை எதிர்த்து நிற்கணும். எதிர்த்து நிற்கிற திராணி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் இந்த இரட்சணியத்தினால கர்த்தர் நம்முடைய நாவை மூட விரும்புகிறார். இரட்சணியத்தினால் நம்முடைய தலையை அப்படியே மூடிவிட வேண்டும் என்று விரும்புகிறார். நம்முடைய கண்களை மூட வேண்டும் என்று விரும்புகிறார். நம்முடைய நாவை மூடிவிட வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த நாவிலிருந்து இரட்சணியத்துக்கு உகந்த வார்த்தைகளை பேசுகிற நாவாய் மாற்றப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த இடத்தில் வந்திருக்கிற என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஒவ்வொருவருடைய நாவிலிருந்தும் ஒரு ரட்சிப்பு வெளிப்பட வேண்டும், கிருபை வெளிப்பட வேண்டும், தயவு வெளிப்பட வேண்டும், வல்லமை வெளிப்பட வேண்டும், அதிகாரம் வெளிப்பட வேண்டும். அதற்காக தந்த நாவு.